பஞ்சமி தீர்த்தம்னு சொல்றோம். கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷத்து பஞ்சமி. கீழே திருச்சானூர்ல இருக்கிற பத்மாவதி தாயார் மகாலட்சுமி, அந்த தாயாருக்கு உற்சவம், அவருடைய பிரம்மோற்சவம். அதற்காக பெருமாள் என்ன கொண்டாட்டம் பண்ணுகிறார் தெரியுமோ? கார்த்தால தான் எல்லாத்தையும் அமுதி செய்வார். திருமார்பு நாச்சியாருக்கு திருமஞ்சனம் நடக்கும். அதற்கப்புறம் தாயார சாத்திக்கு கொடுக்க வேண்டிய பகுமான புடவை அதை தானே அணிஞ்சிப்பார். நிறைய மஞ்சள் கொத்து, திருவேங்கடவன் மூலமூர்த்தி முழுக்க மஞ்சள் கொத்தால் அலங்கரிச்சிருப்பார். பார்த்தா மஞ்சள் காட்டுக்குள்ளே அந்த எட்டி பார்க்கறாப்புல இருக்கும். அப்படி ஒரு சேவை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மஞ்சள் கொத்து எல்லாத்தையும் அவர் அமுது செய்த பிரசாதங்கள் அத்தனையும், தன்னுடைய திருவடி சந்தனம், ராத்திரி திருவடி சந்தனம், தனக்கு இருக்கிற கற்பூரம், பாக்கு, வெத்தலை எல்லாம், இது இத்தனை கிட்டத்தட்ட 70 பேர் அத்தனை கூடகள்லையும் சுமந்து கொண்டு மேலேர்ந்து கீழ் நோக்கி வருவார்கள். வருவது ஆச்சரியம் இல்லை, இவர்களை அனுப்பிச்சுட்டு பெருமாள் சன்னதி கதவை சாத்திடுவார். எனில் பெருமானே இந்த பிரசாதங்களோடு கீழே இறங்கி வந்து தாயார் உற்சவத்தை நடத்தி வைக்கிறார்னு தான் அர்த்தம். அவர் நேர வராதனாலே இது இத்தனை அனுப்பிச்சுட்டு நானே கீழே இறங்கிவிட்டேன், அதனால இப்போது சன்னதி இல்லை என்ன கொஞ்ச நேரத்துக்கு சன்னதி கதவை அடைச்சிடுவார்கள். மஞ்சள் கூட்டு பிரசாதம் எல்லாத்தோடையும் கீழே வந்து தாயாருக்கு பகுமானங்கள்லாம் கொடுக்கப்பட்டு அன்னைக்கு தான் பஞ்சமி தீர்த்த உற்சவம் நடக்கும். இது கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷத்து பஞ்சமி.